வந்து கூட்டின்னு போனாங்க. வீட்டுல தூங்கி இருந்தவனதான் கூட்டின்னு போனாங்க. ஏந்து போன போன் வருதுன்னு பேசிட்டு தான் வெளில போனான் அவன். அந்த கடத்தை கூட என்னால கொடுக்க முடியல. என் பிள்ளை நான் வேலைக்கு போய் தரேன். நான் என் வேலைக்கு பாருமா, இப்போ நான் வேலைக்கு போய் வந்து அந்த கடத்தை தரமான்னு சொல்லிச்சு. செங்கல்பட்டு மாவட்டம் தையூர் சின்னம்மா நகர் பகுதியை சேர்ந்த கர்ணா என்பவரின் மகன் 22 வயதான பிரவீன்குமார். இவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக அதே பகுதியை சேர்ந்த பக்கத்து தெருவில் வசிக்கும் ஏழுமலை என்பவரின் 18 வயது மகளை காதலித்து வந்துள்ளார். இருவரும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த காதல் விவகாரம் பெண் வீட்டாருக்கு தெரிய வந்திருக்கிறது. பின்னர் அவர்களது காதலுக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கிறது. இந்த நிலையில் பிரவீன்குமாரை மர்ம கும்பல் ஒன்று நைசாக பேசி தனியாக கூட்டி சென்று பட்ட பகலில் நடுரோட்டில் வைத்து புரட்டி எடுத்திருக்கிறது. பின்னர் ஆயுதத்தால் ஆளையே முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் 5 பேர் கொண்ட அந்த மர்ம கும்பல் வெட்டி சாய்த்திருக்கின்றனர். இதனால் பிரவீன்குமாரின் கை, கால், தலை உள்ளிட்டவற்றில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை பார்த்த அங்கிருந்த பொதுமக்கள் கூச்சலிட்டு கத்த அந்த மர்ம கும்பல் காரில் இருந்து தப்பி சென்றிருக்கிறது. பின்னர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பிரவீன்குமார் கேளம்பாக்கம் செட்டிநாடு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இதனிடையே இந்த கோர சம்பவத்தை நிகழ்த்திய பிரவீன்குமார் காதலித்த பெண்ணின் தந்தையும் அவரது மகனும் தான் என்று குற்றம் சாட்டப்பட்டது.